அந்த ஹார்மோனியம் இல்லைன்னா இளையராஜா மியூசிக் டைரக்டர் ஆயிருக்க முடியாது. இன்றைக்கி மத்தியானம் பேசிகிட்டு இருந்தோம், அண்ணன்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த ஹார்மோனியம் இல்லைன்னா இளையராஜாவுக்கு இசையமைக்கும் தன்மை வந்திருக்குமா, அதுதான் பேசினேன் அவர்கிட்ட. அந்த ஹார்மோனியம் அண்ணா வாங்கி வைக்கலைன்னா நீ இதை திருட்டுத்தனமாக வாசிக்கலான்னா உனக்கு பாட்டு எழுதக்கூடிய பாட்டு இசையமைக்கக்கூடிய திறமை வந்திருக்குமா. அது ஹார்மோனியம் இல்லைன்னா நமக்கு பாரதி ராஜா பக்கத்தில் நாடகம் போட்டு நம்மளை வாசிக்க வச்சுருப்பாரு. சரி, அவரை தொடர்ந்து நம்ம ஹார்மோனியத்தை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தோம், இதை நாடகங்களுக்கு வாசித்தோம். இந்த ஹார்மோனியத்தினால பஞ்செண்ணம் பார்வைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அந்த ஹார்மோனியத்துக்கு தான் நான் வளர்ந்துருக்கோம், ஹார்மோனியத்தினால தான் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். உடனே நிஜமாகவே அது அண்ணன் கையில் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஹார்மோனியம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன சேர்த்தேன்னா, அப்படி கிடைத்த இளையராஜாவால் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நான் செந்தூர பூவேங்கிற பாட்டு எழுதி நானும் இந்த பக்கத்தில் பெருசாக வரக்கூடிய ஒரு ஆளுன்னு சொன்னால் அது என்ன பெருமை. அந்த ஹார்மோனியத்தினோட கதை தான் இது ஒரு ஹார்மோனியத்தின் கதைன்னு ஒன்று எழுத போகிறேன் நான். அதுதான் இந்த கதை.